Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. அரசியலுக்கு வரேன்னு சொல்றாரு. வரேன்னு சொன்னதுலேருந்தே அவர் சங்கின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அவர் எடுத்த படங்களை பாருங்க. கபாலில அவர் என்னவா இருந்தாருன்னு தெரியும். காலால என்னவா இருந்தாருன்னு தெரியும். காலால இதே சங்கிகளை தான் அவர் எதிர்த்தாரு. அண்ணனும் பண்ணுவோம், இப்படி தான் பண்ணுவோம். ரஜினிகாந்த் ஃபேன்ஸ்லாம் இப்படி தான். எங்களுக்கு 10 விசா பிரயோஜனம் கிடையாதுனாலும் நீ ரஜினிகாந்த் பேரை தொட்டேன்னா நீ தெருவில் போனாலும் எழுத்து போட்டு அடிப்போம். இதுதான் எங்களுக்கு வேணும். விஜய் அவர்கள் வந்து அவருடைய மேடையில் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அவமானப்படுத்தப்பட்டு அதை அளவு பண்ணக்கூடாது. விஜய் அவர்கள் அதெல்லாம் பார்த்து இன்னமும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா எங்கிட்ட தப்பவே முடியாது சார். நாங்கள் பொதுவாகவே எல்லார்ட்டையும் ரிக்வெஸ்ட், சும்மா ரஜினிகாந்த் பேரை சொல்லாதீங்க. பேருக்கான வேல்யூ உங்களுக்கு தெரியாது, இந்த பேருக்கு பின்னாடி இருக்கிற கூட்டத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஸோ அப்போ அதுக்கான மரியாதை நீங்கள் கொடுக்கலாம், அதுக்கான ரெப்ளிகேஷன்ஸ் வரும். அதை நீங்கள் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் ஆளான்னு நீங்கள் பார்த்துக்கணும். அவங்களுக்கு கிளைச்சாளர் இருக்கிறதுல எங்கள்கிட்ட நீங்கள் கிளைச்சாளர் இருக்கான், சும்மா இருக்கான், வெட்டியாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லுவார் இருக்கான். அவனுக்கு ஒரு பதிச்சாளர் இருந்தாலும் எங்கிட்ட இருக்கான், அவனுக்கு மாவட்ட தலைவர் இருந்தால் எங்கிட்ட இருக்கான், எல்லாம் இருக்கும். எங்களை வந்து பகைச்சிக்கிட்டுலாம் அவங்களால ஒன்று தலைகளை என்னால் தண்ணி பிடிக்க முடியாது. லியோ ஒரு சக்ஸஸ் மீட்டில் இருக்குது. என்னங்க ரஜினிகாந்த் என்னை காக்காண்டாருன்னா நான் ரஜினிகாந்துக்கு அவரை பார்த்தானங்க வளர்ந்தேன், அவர் தானே எனக்கு எல்லாம் அவருடைய படங்களை ஃபோட்டோ காமிச்சு தானே வளர்ந்தேன், அவர் என்ன சொன்னாலும் தகும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா எங்கேயோ இருப்பார் விஜய். ஒரு பொது மேடையில் இது வரலாறுல பதிக்கப்பட வேண்டியது. நாளைக்கு விஜய் என்ன வேணாலும் ஆகலாம். முதல் முறையாக ஒரு மனிதர் விஜய் இந்த அளவுக்கு போல்ந்தாருன்னா அது ரஜினிகாந்த் தான். அது நோட் பண்ணுவாங்க. தவளை சொல்லியிருக்காரு, யானை குதிரை சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி அவரு பொத்தாம் போதும் அடிச்சது இந்த காக்கா கழுகு மாட்டேன் சார். அதை வந்து இவங்களுக்கு நடக்க பண்ணிட்டாங்க. ஆடியன்ஸ் வந்து வெளியில் வரதுக்குள்ள விஜய் காக்காண்டாரு. இந்த ரஜினிகாந்த் பின்னாடி போயிட்டாரு, விஜய் வந்து இது உங்களை ஜெயிக்க வைக்க நினைக்காதீங்க. சரி, இது இப்போ வராத எத்தனை பேர் இருக்கான், வந்தவங்க போல அவர் வரல, நான் வந்துட்டேன். இது வெற்றியான இது வெற்றி கிடையாது. என்னோட கேள்வி, விஜய் மக்களை ஈர்த்த ரஜினி ரசிகர்கள் ஆதரிப்பீங்களா மாட்டீங்க? ஆதன்சி மனையில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட சத்யன் பிரதர் இணைஞ்சிருக்காங்க. நிறைய கேள்விகளும் இருக்கு. பிரதர் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பு. நேற்று லால் சலாம் படத்தோட ஆடியோ லான்ச், உங்களோட கருத்தை நான் ஃபஸ்ட்டு கேட்கணும்னு விரும்புகிறேன். எப்படி இருந்தது அந்த ஆடியோ லான்ச் ஈவெண்ட்? நேற்று வந்து தன்னுடைய குடும்பம், ஒரு மனிதன் ஒரு குடும்பத்தை எந்த அளவுக்கு நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி தலைவர் எப்போயுமே அப்படி தான். குடும்பம் அப்படின்னு ஆனதுலேருந்து விட்டு கொடுக்காம, குடும்பம்னா கூட குறைய இருக்கும், தப்பு நல்லது இருக்கும், நிறைய பிரச்சனைகள் வரும், அதையும் சமாளித்து கொண்டு போகணும் அப்படின்றத தலைவர் எங்களுக்கு எப்போவுமே சொல்லி கொடுத்துட்டே இருந்திருக்காரு. நேற்று அதை கண்கூட பார்க்க முடிஞ்சுது. பெண்களை அவர் எவ்வளோ மதிக்கிறாரு, தன்னுடைய குழந்தைகளை, பெண் குழந்தைகளை, பொதுவாகவே பெண் குழந்தைகளை எந்த அளவுக்கு ஒரு கடவுளாக பாவிக்கிறாரு அப்படின்றது எந்த ஊருமே நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு குழந்தை பிறந்தோடனே பெண் குழந்தையா அப்படின்னோடனே வெளியில் பெண் குழந்தைன்னா என்ன 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 அப்படிம்பாங்க. நம்ம மனசுக்குள்ளே அந்த ஒரு இக்க வச்சு தான் சொல்லுவாங்க. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் பெண் குழந்தைகள் வந்து கடவுளே பெண் குழந்தையாக பிறக்கிறாருன்னு அவருடைய அந்த உருவப்படுத்தும் பொழுது இன்னைக்கு யாருக்குமே அதை பார்க்கும் பொழுது அப்படி தான் நமக்கு கிடச்சிருக்குமோ அப்படின்ற ஒரு நினப்பு தோணுது. ஸோ அது ஒரு எனக்கு இன்னொரு தாய் அப்படிங்கும் பொழுதுலாம் வந்து உண்மை தான் போல இருக்குது. ஒரு இவ்வளோ பெரிய மனிதன் இந்த மாதிரி யோசிக்க வைக்கிறாரு, நம்மளும் யோசிக்க வைக்கிறாரு அப்படிங்கும் பொழுது தலைவர் என்றைக்குமே தலைவர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு அது எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. ஸோ அது அங்கே ஆரம்பிச்சது. அப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய படம் அப்படின்னு இந்த படத்தை சொல்லலை அவர். ஏன் நான் கேட்டு வாங்கின படம்னு சொல்கிறார், தெளிவாக சொல்கிறாரு. அப்போது நான் கேட்டு வாங்கின படம்னா அந்த படத்தினுடைய கதையினுடைய அவரோட கேரக்டர், அந்த மொய்தீன் பாய் கேரக்டருடைய வெயிட் தான் எங்களுக்கு தோணுச்சு. பொதுவாக தேடி போக மாட்டார், கதைகளை கேட்பார், கதைகளை கேட்டால் அவர் தேடி போன கதை எல்லாமே ஹிட் ஆகிருக்கும் எப்பயுமே. ஸோ அந்த மாதிரி இந்த கதை ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்புறம் நேற்று உண்மையிலே பிரமிச்சு போனது தலைவர் அவரோட ஸ்பீச் வந்து எப்படி இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியணுங்களேன். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மேடம் வந்து இப்படி பேசுவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. தலைவரை மாதிரியே மனசுலேருந்து பட்டுன்னு பிளான் பண்ணி தான் வந்திருக்காங்க. என்னென்ன பேசணுன்றதெல்லாம் பிளான் பண்ணி தான் வந்திருக்காங்க. ஆனால் அது தொய்வு இல்லாமல் அழகாக எல்லோரும் பிடிக்கிற மாதிரி, எல்லோரும் விரும்புகிற மாதிரி, தலைவர் ஸ்டைல்லே தலைவர் மாதிரி அழகாக பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பராக பேசுனாங்க. அதில் அவங்க சொன்னது, அதில் வந்து உண்மை என்னென்னா, ரஜினிகாந்துடைய பொண்ணுன்றதுனால எனக்கு எதுவுமே இண்டஸ்ட்ரியில் கிடைக்கல அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது அது ஏதோ ஒரு வகையில் ஒன்று தான். ரஜினிகாந்தினோட பொண்ணுன்றதுனால என்னை உபசரிக்கிறாங்க, ஆனால் ஒரு படம் கொடுனா கொடுக்கல யாருமே. சரி, இது ஒரு வகையில் போய் ஏதோ முடிஞ்சிருக்கு அப்படின்ற அவங்க சொன்ன அந்த உண்மை, அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. அப்புறம் அவங்க எவ்வளோ வெளிப்படையாக ஒரு விடாமுயற்சிக்கு அப்டேட் கேட்குறீங்க, ஒரு 170 கேட்குறீங்க, எனக்கு கேட்க மாட்டேங்க, எனக்கு வருத்தமாக இருந்தது, இந்த படம் வந்ததுக்கப்புறம் கேட்பீங்க அப்டேட், அந்தளவுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த ஒரு ஏதோ
ரோட்டில் நம்ம உங்களை மாதிரி என்ன மாதிரி சாதாரணமாக ஒரு ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கை வாழ்கிறவங்கள ஒரு லட்சியம் இருக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் சார். ஏன்னா அந்த அந்த ஒரு கேட்டகரியில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே அந்த ஒரு பேசிக் ஒரு ஒரு அது அகம்பாவம் திமிருன்றதை விட அந்த ஒரு ஸ்டேட்டஸ் கோ இருக்கும். நம்ம இதுதான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆர்ச்சிஸ்னு ஒரு படம் வந்து அதில் ஷாருக் கான் பொண்ணு உட்காந்துருக்கும்போது ஒரு சாரியே திருப்பி கட்டிட்டாங்க. யார் ஆலியா பட் வந்து ஒரு சாரியை போட்ட சாரியை திருப்பி போட்டிருக்காங்க. ஒரு தடவை போட்டதை வந்து ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. அது கூட ட்ரோல் ஆச்சு. ஒரு சாரியை திருப்பி போடுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாடா. ஏன்னா அவங்களுக்கு அந்த மென்டாலிட்டி அப்படி தான் இருக்கும். அவங்களுக்கு தெரியாது அது நல்லதாக கெட்டதானலாம் தெரியாது. அது மிடில் கிளாஸுக்கு அது ரொம்ப தூரம். இவங்க பேசுகிறத பார்த்தா மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் எப்படி ஒரு வீட்டில் நடக்கிற பிரச்சனை ஒரு டேரக்டர் ஒரு நியூபி வந்து ஒரு புது டேரக்டர் கஷ்டப்பட்டு எப்படி முன்னுக்கு மேலே வருவானோ அந்த ஒரு சாயல் இருக்குது. என் படம் இது எப்படியாவது ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு வெறி இருக்குது அவங்க கண்ணில். ஸோ அது அவங்க பேசுகிறது ரொம்ப ஆத்மார்த்தமாக இருந்தது, அழகாக இருந்தது. அது ரொம்ப வேக்க வச்சது. தம்பி ராமேஸ்வர் பொழந்துட்டாரு பா. அது கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு இருந்தது. எவனுமே ரெக்கார்ட் பண்ணல போல. சூப்பராக. ஏன்னா அதுதான் இன்றைக்கி ரெக்கார்ட் ஆகி சுற்றிட்டு இருக்குன்னு பார்த்தா வேறு விஷயங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஓவராலாக மறுபடியும் சொல்கிறோம், தலைவர் படத்தில் கொஞ்சம் நேரம் வந்தாலும் வந்து ஒரு கலக்கிட்டு போயிடுவார். இருந்தாலும் படம் வந்து விஷ்ணு விஷாலுக்கும் விக்ராந்துக்கும் தான். ஐஸ்வர்யா அவருடைய படம். அப்படி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். தலைவரை அவர் விரும்பின ரோலில் நாங்கள் பார்க்க போகிறோம். அவர் ஏதோ ஒன்று தேடி போயிருக்காரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பசங்க அவர் என்ன பண்ணாலும் இது சொல்லி தெரிய வேண்டியதில்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சது. என்ன பண்ணாலும் பார்க்க தயார் தானே வைங்களேன். ஸோ அப்படின்றதுனால இந்த படம் ஆட்டோமேட்டிக்காக February 9 வருது. பிரச்சனை இல்லாமல் போட்டு சக்க போடும். சிறப்பு. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு கூட எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. என்ன இன்னைக்கு ஏதாவது அவர் பேசிட்டு இருக்க டிபேட் மாதிரி ஏதாவது வருமா? எனக்கு அந்த மாதிரி இன்னைக்கு கேட்கணும்னு விருப்பம் இல்லை. ஏன்னா நேற்று நடந்த அந்த அழகான ஃபங்க்ஷனை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும்னு தான். குறிப்பாக ரஜினி அவர்கள் கண்ணீர் அந்த அவரையே அறியாமல் கண்ட்ரோலாக தான் இருந்தார். அவரை அறியாமல் அந்த கண் கலங்கி அவர் உட்காந்துருந்ததெல்லாம் பார்க்கும் பொழுது எங்களுக்கெல்லாம் ரொம்ப மன வருத்தமாகவும் இல்லை. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடந்ததே இல்லை சார் தலைவருக்கு. என்னன்னு தெரியல, நேற்று அவ்வளோ ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஃபங்க்ஷன் சார். அது அவருடைய பெண்கள் அவர் சரி இப்போது எல்லாருக்குமே வந்து தன்னுடைய பசங்க வந்து மேலே வரணும்னு ஒரு ஆசை இருக்கும். என்ன இது எல்லா அப்பா அம்மாவுக்கும் உள்ளது. தன்னுடைய மகள் தன்னை வச்சு ஒரு படம் எடுத்து அவங்க படத்தை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாருன்றது அவர் ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அது இந்த அளவுக்கு மெச்சு ஃபீல் பண்ணி இது எந்த நடிகருக்கும் எந்த நடிகைகளுக்கும் நடந்ததில்லை. எனக்கு தெரியும், நான் பார்த்ததில்லை சார். ஸோ இங்கே தமிழ் சினிமாவில் ஸோ அப்படிங்கும் பொழுது இது ஒரு பெருமையாக இருந்தது. அவர் உட்காந்து அவருக்கு நடந்த விஷயங்கள்லாம் அவர் சொல்லி காமிச்சார் இல்லையா. நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பொழுது என்னை பார்த்துக்கிட்டதை வச்சது அது அது போக எந்த வகையிலையுமே விட்டு கொடுக்காம ஒரு மனிதர் இருக்காரு அப்படின்னு இப்போவும் அவர் அதை உணர்த்திக்கிட்டு இருக்காரு. அது அப்படி தான் வாழ்கிறார் சார். அது என்ன தப்பு நடந்தாலும் அதை நம்ம சமாளித்து கொண்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுல வந்து அவர் தெளிவாக இருக்கிறான்றது தெரியுதுல்ல சார். இன்னைக்கெல்லாம் சின்ன பிரச்சனை வந்தாலே மனசு விட்டுறாங்க போட அப்படின்னு. அவர் பாருங்க எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது அவருக்கு வெளியில், குடும்பத்துக்கு உள்ள பிரச்சனைகள் இருக்கும்பொழுது அந்த பிரச்சனையை ஒரு பொண்ணுக்காக ஒரு படம் நம்ம பண்ணி கொடுக்கணும். ஃபஸ்ட்டு விஷ்ணு விஷால்ட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வேறு யாராவது போட்டு படம் பண்ணுங்கன்ற மாதிரி தான் சொல்கிறார் இல்லையா. அதுக்கப்புறம் நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காரு. ஸோ அப்படின்றதுனால சரி இதுக்கு நம்ம கரெக்டாக வருவோன்னு அவர் நினச்சிருக்காரு. ரெண்டாவது பொண்ணுக்கும் ஒரு பண்ணி கொடுக்கணும் அது சொல்கிறார் இல்லையா. சௌந்தர்யாவுக்கு நான் அந்த படம் ஏன் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா டாக்டர்ஸ் என்ன வந்து ஆக்டிவாக இருக்க சொன்னாங்க. ஸோ நான் அந்த படம் பண்ணி கொடுத்தேன். ஸோ அது மாதிரி இவங்களுக்கு ஒரு பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தன்னுடைய அவர் முடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஒரு என்ன சொல்கிறது, யூஷுவல் தலைவர் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு ஒரு வைப் இருக்குது சார். நேற்று வைப்பே வேறு சார். நேற்று வைப்பே கம்ப்ளீட்லி வேறு. போய் பாட்டுக்கிட்டு எல்லாம் வேறு மாதிரி போயிட்டு இருந்தது. என்ன ஆக போகுதுன்ற மாதிரி எதிர்பார்த்து போனோம். என்னமோ நடந்து முடிஞ்சு ஒரு கனத்த இதயம் அப்படி இல்லைனா ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். நம்ம ஏதோ ஒன்று நல்லதான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மனிதரை தலைவராக ஏற்றுக்கிட்டதில் எந்த வகையிலையும் தப்பு பண்ணலை. நம்ம சரியாக தான் இருக்கோம் அப்படின்ற ஒரு உணர்ச்சி அதோட வெளியில் வந்தோம் சார். ஆமாம். ஓகே. இந்த கண்கலங்கும் பொழுது எப்படி சார் அது ஆக்சுவலாக தெரியல சார். தெரியல. வெளியில் வந்தோம் சார் தெரிஞ்சுது. அது வெளியில் தான் தெரிஞ்சது. மேலே அவர் கண் கலங்கும் போது உண்மையிலே கீழே உட்காந்து அவங்க ஐஸ்வர்யா பேசும்பொழுதெல்லாம் தெரியல. மேலே இருக்கும்போது அவர் அதான் சொல்கிறேன்னே, வில்ல அவரை அடித்தாலே சின்ன பிள்ளைங்க உட்காந்து பார்த்து 90s கிட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். வில்ல அவரை அடிக்கும் போதே உட்காந்து அழுதுகிட்டு இருப்போம். அது அப்படி தான். அதுதான் நமக்கு தெரிஞ்ச ரஜினி. அப்புறம் அவரே ஏதோ ஒரு மன வருத்தப்பட்டு ஒரு ஏக்கப்பட்டு ஒன்று பேசும்பொழுதெல்லாம் உடஞ்சி அழுதுறோம். இதெல்லாம் ரொம்ப நேற்று அந்த மாதிரிலாம் ஜெயிலர்லேயே அந்த மாதிரிலாம் சீக்வன்ஸ் இருந்தது. 1-2 ஜெயிலர் ஆடியோ லான்ச்லேயே 1-2 இருந்தது. இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு ரென்ச்சிங்காக தான் சார் இருந்தது. மனசை விட்டு இந்த நேத்திய சம்பவம் வந்து நீங்கள் அது என்றைக்குமே இந்த படம் வந்து அதுக்கு ஒர்த்தாக இருந்ததோ சார். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து ஒரு கோடி நன்றிகள். ஏன்னு வைங்களேன்,
சார் ஓப்பனாக சொல்கிறேன் சார், ரஜினிகாந்த் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் கிளியராக சொல்கிறேன் நான். அதாவது தலைவரை வந்து எல்லாருமே நிறைய பேர் ரஜினிகாந்த் ரசிகர்கள் நிறைய பேருமே தலைவரை ஏதோ அவங்க குடும்பத்தில் கட்டுப்பட்டு வச்சுருக்காங்க, இது பண்ணி அவங்க குடும்பத்தில் இதை சொல்கிறதான் கேட்குறாங்க, அதை சொல்கிறதான் கேட்குறாரு தலைவர், அவங்க தான் அவரை வளர விடாமல் வச்சுருக்காங்க, அவங்க தான் அரசியலுக்கு வரவில்லை, அது இதுன்னு எவ்வளவோ அவதூறுகள் அந்த குடும்பத்து மேலே வந்துக்கிட்டே இருக்கும் சார். சின்ன வயசுல அவங்க பிறந்ததுலேருந்து அவங்க மேலே அவதூறுகள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன சொன்னார் இல்லையா, பாபாவோட ப்ரொடக்ஷன் நிறுத்தணும், பொண்ணுங்களை நடிக்க வைக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி அவருக்கு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் அவர் குடும்பத்து மேலே இருந்துக்கிட்டு இருந்தது. ஸோ இப்போது நேற்று அந்த சம்பவம் நடக்கும் பொழுது இந்த குடும்பத்துக்கு நடுவில் இவ்வளவு பிரச்சனைகளை மீறி எவ்வளோ பெரிய அன்பு இருக்குது, இந்த அன்பு ஜெயிச்சு இந்த மக்கள் மத்தியில் இது ஒரு பிரபலமாகணும். இப்படி ஒரு குடும்பம் இருந்தது இன்னமும் வந்து இந்த அதாவது அந்த லதாம்மா எடுத்துக்கிட்டிங்களா, அவங்க போயிட்டு கொள்ளையடிச்சாங்க, அது இது ஒரு 6 கோடி ரூபா சம்பளம், அது என்னன்ற உண்மை ஊருக்கே தெரியும். கேரண்டி எழுத்து போட்டு கொடுத்தா என்ன பிரச்சனை நடக்கும் உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். அந்த பிரச்சனையில் மாட்டியிருக்காங்க அந்த அம்மா. ஆனால் அவங்க போய் ஏதோ 6 கோடி ரூபா எங்கேயோ திருடிட்டு வந்த மாதிரி இது பண்ண மாதிரி ஏதோ எவ்வளவு மோசமாக பேசுவாங்க அந்த அம்மாவை பற்றி. அந்த அம்மாவை பார்த்தாலே இவங்க ஏதோ ஒரு சூனியக்காரி ரேஞ்சுக்கு பேசுவாங்க. நான் பார்த்துருக்கேன், மனசுமே நான் பார்த்துருக்கேன். எத்தனையோ பேர் பேசுகிறத அரசியல் விமர்சகர்களும் சரி, சினிமா விமர்சகர்களும் சரி, சும்மா வரவங்களாம் இந்த மாதிரி பத்திரிகைகள் எழுது. அதே மாதிரி இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை, அவங்க குடும்பத்தில் அவங்க எடுத்த டிசிஷன்ஸு, அவங்க எடுத்த ரிலேஷன்ஷிப் டிசிஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து இவங்க ஏதாவது ஒன்று. ஆனால் இந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிற ஒரு அந்யோன்யம், அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிற ஒரு 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 அவங்களுக்குள்ளே நடக்கிற உண்மையான விஷயங்கள் மக்கள் உணரணும். அது வந்து இந்த குடும்பம் ஒரு வெற்றி பெறணும். ரஜினிகாந்த் அவர்கள் வெற்றி எங்கேயோ இருக்கார், அவர் போயிட்டார், அவர் தொட முடியாத இடத்துல இருக்காருன்னு வைங்களேன். இது குடும்பமாக இந்த குடும்பம் வெற்றி பெறணும், மக்கள் மனசில் ஒரு நல்ல பேர் வாங்கணுன்ற அதாவது நல்ல பேர் இருந்தாலும் அதை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் இருந்தது சார். அந்த கூட்டத்தையும் மேலே எப்படி எல்லாருடைய பிரச்சனைகளை மீறி ரஜினிகாந்த் மேலே இருக்காரோ அந்த மாதிரி அந்த பிரச்சனைகளையும் மீறி இப்படி ஒரு குடும்பம் இருந்ததான்னு சொல்கிற அளவுக்கு இந்த குடும்பம் பேர் வாங்கன்ற நினைப்பு எனக்கு நேற்று வந்தது சார். எல்லா ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கும் இது இருக்கும். ரஜினி அவர்கள் நிம்மதியாக இல்லையோ? காசு இருக்குது, பணம் இருக்குது, படங்கள் இருக்குது, அழகான குடும்பம் இருக்குது, இருந்தாலும் அவர் நிம்மதியாக இல்லையோ? இல்லை, இது எல்லாருக்குமே இருக்கிறதா சார். இப்போ அவர் வந்து வெளிப்படையாக பேசக்கூடியவர். அதனால தான் நான் அவரே சொன்னது தானே, நான் மனசு நிம்மதியாக இல்லைன்னு அவரே சொன்னது. என்னன்னா எல்லா வீட்லேயும் பிரச்சனை தான். பணம் இருக்கிறவனுக்கு இன்னொரு பிரச்சனை, இல்லாதவனுக்கு பணம் தான் பிரச்சனை, இவ்வளவுதான், இதுதான் லைஃப். அப்படிங்கும் பொழுது அதை எத்தனை பேர் வெளியில் வந்து சொல்கிறான்றது, வெளியில் வந்தால் பகட்டு காமிச்சிட்டு இருந்துட்டு போயிடுறவங்க, பணம் இல்லாதவங்களையும் பகட்டு காட்டுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, பணம் இருக்கிறவங்களும் இருக்காங்க. பணம் இருக்கிறவங்க BMW காரில் போயிட்டு, பணம் இருக்கிறவங்க ஓலா ஊபர் ஹயர் பண்ணிவிட்டு, இல்லை ஏதோ ஒன்று ஃப்ரெண்ட்கிட்ட கார் வாங்கிட்டு கார் இருக்குன்னு காமிச்சிட்டு போகிறான். இதுதான் நடந்துட்டு இருக்கு. நான் விஷயம் என்ன, தன்னை சுற்றி என்ன நடந்துகிட்டு இருக்குது, தன்னுடைய மனநிலை என்னன்ற சொல்கிற ஒரு மெச்சூரிட்டி, சொல்கிற ஒரு தைரியம் எல்லாருக்கும் வந்துடாது சார். அது ரஜினிகாந்துக்குடைய பிறவி குணம். அப்போது அவர் வந்து என்ன ஃபீல் பண்ணுறான்றது உண்மையிலே சொல்கிறாரு. ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து சார், அதாவது அந்த காலத்தில் அவருடைய ஒரு ஒரு யங்ஸ்டராக இருக்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா பத்திரிகையாளர்களை போய் அடிச்சிருக்காரு. இதெல்லாம் அந்த காலத்தில் உள்ள நியூஸ். அவரே வந்து பல இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ என்ன அப்போ உள்ள அதை நான் சொல்கிறது வந்து அவருடைய 75 வந்தார் இல்லையா, 78 80 அந்த காலகட்டங்களில் சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து அந்த ஒரு கோபமான ஒரு இளைஞனாக இருந்திருக்காரு. அவரால் அதை ஹேண்டில் பண்ண முடியல, இருந்தாலும் விமர்சனம் ஹேண்டில் பண்ண முடியாதவர் அப்போ இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ரொம்ப பண்பட்டு எங்கேயோ போயிட்டார். இப்போது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்சியே, ஒரு மாநிலத்தில் ஆண்டுட்டு இருக்க ஒரு கட்சியே வந்து அவரை எதிர்க்குது. இவர் போய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சந்திரபாபு நாயுடுடைய அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு, அதாவது என்டிஆர் அவருடைய ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு என்டிஆரை பெருமையாக பேசும்போது சந்திரபாபு நாயுடு பற்றி ஒரு சில வார்த்தைகளை பேசும்போது அதை எதிர்த்து ஒரு கட்சியே அவரை பற்றி பெருமையாக எதிர்க்குது. ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள், இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ரீசெண்டாக நடந்த ஒரு அரசியல்லேருந்து அவர் மேலே வைக்கப்பட்ட ஒரு விமர்சனம், இப்படி பல விமர்சனங்களை பார்த்து மனிதன் வந்து பழகிட்டார். பட் ஆனால் இந்த சோஷியல் மீடியா தாக்குதுன்றது அவருக்கு ஒரு புதுசு, நமக்குமே புதுசு தான் சார். இப்போது இன்னைக்கு வந்து ஒரு அக்ரெடிட்டட் ஒரு நியூஸ் ஏஜென்சியாக இருக்கட்டும், வேறு எதுவாக இருக்கட்டும், ஒரு அஃபிலியேட்டடாவோ ஒரு அஃபிஷியலாக இருக்கிற எந்த நியூஸ் சேனலாக இருக்கட்டும், அவங்களுக்கு நியூஸ் வர்றது சோஷியல் மீடியாவுக்கு வந்ததுக்கப்புறம் தான். அட்லீஸ்ட் 50-50 நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 50 என்னை கேட்டால் 80-20 இன்றைக்கி வர்ற நியூஸ் தான் அவங்க எடுத்து போட்டு அதை அவங்க பாணியில் போட்டுக்கிறாங்க. அண்ட் 20 அவங்களும் கேதர் பண்ணுறாங்க, மேக்ஸிமம் கேதர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி சோஷியல் மீடியான்றது பறந்துபட்டது. அது வந்து எல்லாரையும் தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. நமக்கே அது புதுசு. நம்ம எதிர்பார்க்காமல் இருக்கும் பொழுது நமக்கு அது போக பல கோணங்களில் ஒப்பீனியன்ஸ் வருது. முதல்ல ஒரு 4 பேர் இருப்போம் ஒப்பீனியன் கொடுக்குறது. இப்போ இன்றைக்கி 1000 ஒப்பீனியன், அதுவும் அவரை பாதிச்சிருக்கு. ஸோ ஏதோ வகையில் அவருக்கு பாதிக்குது. அந்த பாதிப்பை வெளிப்படையாக சொல்கிறாரு. அதில் ஏதோ வகையில் சார் அவருடைய ஏஜ்ன்றது ஒரு ஃபேக்டர் இருக்குது. அந்த ஏஜ் ஃபேக்டருக்குன்னு ஒரு சில விஷயங்களை தான் ஒரு சில மனசால ஏற்றுக்க முடியும். இந்த வயசில் வந்து அவர் இதெல்லாம் மீறி நம்பர் 1 இருக்கிறதே பெரிய விஷயம்.
இதுக்குள்ளே பாதி பேர் படுத்துடுறாங்க, பாதி பேர் முடிஞ்சிருது. நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்பர் ஒன்னாக இருக்கிறது அதையும் மீறி தனக்கான ஒரு சில பிரச்சனைகளை அவர் வெளிப்படையாக சொல்கிறாரு. ஏதோ ஒரு வகையில் காயப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஏதோ ஒரு வகையில் நம்ம தடுத்து நிறுத்தணுன்ற ஒரு ஆதங்கம் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கெல்லாம் இருக்குது. அவர் அந்த மனுஷன் சந்தோஷமாக இருக்கணும். 2011 ஒரு உயிரோட வரணும்னு நினச்சோம். அவர் உயிரோட வந்து இன்றைக்கும் திரையுலக ஆட்சி பண்ணிட்டு இருக்காருன்றது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஆனால் அவர் இந்த மாதிரி ஒரு ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு வகையில் அவர் கஷ்டப்பட்டாருன்னா அதை எதையாவது பண்ணி தீக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இருந்துகிட்டே இருக்கு சார். சரி, அது நேற்று நடந்த 2 பெரிய விஷயங்கள், அதை பற்றி நம்ம பேசிடுவோம். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் பேசும் பொழுது அப்பாவை சங்கின்னு சொல்கிறாங்க. இத்தனை நாளாக அமைதியாக இருந்து எங்கேயுமே யாரும் பதிவு பண்ணாத விஷயத்த டேரிங்காக நேற்று அந்த ஸ்டேஜில் அவங்க உடைக்கிறாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் முன்னிலையில் உடைக்கிறாங்க. அவங்க பேசினது லதா ரஜினிகாந்த் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு பிடிக்கலையா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. அதை எப்படி பார்க்க? தைரியமாக ஓப்பனாக உடைக்கிறதுலாம் வந்து ரஜினிகாந்தோட ஸ்டைல். ரஜினிகாந்த் பொண்ணுட்டு அதை நம்ம எதிர்பார்க்கறது வந்து புதுசு இல்லை. ஆனால் ஒரு சர்ப்ரைஸ். ஏன்னா அவங்க வந்து நிறைய மேடைகள் ஏறினதில்லை. ஆமாம், ஐஸ்வர்யா அவர்கள் நிறைய அவங்களோட மேடை, இது என்னுடைய மேடை, நான் பேசணும்னு நினைக்கிறேன், நான் பேசுவேன், என்னை யாரும் கேட்க முடியாதுன்ற அந்த ரஜினிகாந்தனுடைய துணி. ரஜினிகாந்த் அவர்கள் எந்த மேடையிலையுமே யாரையும் பற்றி பேசுகிறது யோசிக்க மாட்டார். இவங்க இதை பேசியிருக்காங்க. அந்த துணிச்சலுக்கு முதல்ல பாராட்டுகள். ஒன்று என்னென்னா சார், தெளிவான புரிதல் இருக்கணும் சார் இந்த விஷயத்தில். இந்துன்றது ஒன்று, இந்துவில் சங்கின்றது ஒரு பிரிவு, அவ்வளவுதான். ரஜினிகாந்த் அவர்கள் ஹிந்து, அது இல்லைன்னு அவர் நினைச்சாலும் மறுக்க முடியாது. அவர் மறுக்கவும் மாட்டார். அதெல்லாம் பயந்து வெளியில் சொல்லாமல் நான் இந்துன்னு சொல்ல மாட்டேன், நான் எனக்கு எல்லாரும் வேணும் அதனால் இந்துன்னு சொல்ல மாட்டேன்னா வாழ மாட்டார். அவர் இந்து, ஒரு ஒரு பக்கா ஆன்மீகவாதி. ஆனால் சங்கின்றது வந்து அந்த இந்துத்துவ வெறி உள்ளவங்க சார். இப்போ அவங்கள தவறு சொல்ல முடியாது. நம்ம மத வெறி உள்ளவங்க, என்னுடைய மதம் தான் பெரியது அப்படின்ற வெறி வந்து எல்லா ரிலிஜன்லையும் இருக்கும். இப்போ கிறிஸ்துவத்தில் இருக்கும், முஸ்லீம்லேயும் இருக்கும். அந்த ஒரு குறிப்பிட்ட மத வெறியர்கள், அது வந்து நம்ம தவறு சொல்ல போகிறல. நீ ஏன் வெறியா இருக்க, உனக்கு என்ன இதா அதுன்றத விட ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மதம் அப்படின்றத வந்து ஒரு நம்பிக்கையாக மட்டுமே எடுத்துட்டு தன்னுடைய வாழ்வியலாக வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு ஒழிய அதுதான் என்னது தலையாயது அப்படின்னு அவர் வாழலை. அதை வச்சு தான் என் வாழ்க்கையை கொண்டு போகணும்னு அவர் நினைக்கல. ஸோ அந்த பிரிவு, அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது வந்து யாருக்குமே தெரியும். ஒய்ஜி மகேந்திரனுடைய குடும்பம் வந்து இது வந்து எதிர்க்குதுன்றதெல்லாம் வந்து ஒரு ஒரு கற்பனை தான். அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. இதெல்லாம் வந்து அவங்களெல்லாம் எதிர்க்க மாட்டாங்க சார். இந்த டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு தெளிவாக தெரியும். ரஜினிகாந்த் அவர்கள் என் மேலே காவி சாயம் பூசாதீங்கன்னு அவர் சொல்லலையா? அவர் எதுக்கு அவர் சொன்னார்? திருவள்ளுவர் மேலேயும் பூச முடியாது, என் மேலேயும் பூச முடியாது அப்படின்னாரு. காவி சாயம்ன்றது அவர் பூசணும்னு சொல்லிட்டாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சங்கின்ற அந்த மதம் தான் எனக்கு பிடிக்குன்ற அந்த கேட்டகரியில் அவர் வரமாட்டார். எல்லா மதமும் வேணும், என் மதத்தில் நான் வந்து என்னுடைய நம்பிக்கையை நான் ஃபாலோ பண்ணுறேன்னு இருக்கிறவர். அதை நேற்று தெளிவாக உடைச்சிட்டாங்க. உண்மைதான், அதை உடைக்க வேண்டிய அவங்களுக்கு கிடைச்ச மேடை அதுதான் சார். இப்போ வேறு ஏதாவது ஒரு மேடையில் போய் அவங்க பேசி பார்த்துருக்கோம், நம்ம எங்கேயுமே அவங்க பேசி பார்த்தது. இது திரு ரஜினிகாந்த் அவர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லியிருந்தாருன்னா இன்னும் சொல்லியிருக்காருல்ல சார். அதானே சார் சொல்றேன்னா, இல்ல காவி சாயம் பூசாதீங்கன்னு தான் சொல்லியிருக்காரு ஒழிய ஏமலையும் பூச முடியாதுன்னு அப்படின்னு நீங்க சொன்னாலும் ஏமலையும் பூச முடியாது. நான் அவர் சங்கி இல்லை அப்படின்றதுல வந்து அவர் எப்பவுமே தெளிவாக இருந்திருக்காரு. ஏன்னு வைங்களா சார், நீங்க சக நடிகர்கள் ஒரு நீங்க கமலஹாசன் எடுத்துக்கோங்க, விஜயகாந்த் அவர்கள் எடுத்துக்கோங்க, விஜய் அவரை எடுத்துக்கோங்க, இவங்கெல்லாம் வந்து முஸ்லீம்களை வந்து தீவிரவாதிகளாக சித்தரிக்கும் பொழுதும் தீவிரவாதிகளை காட்டும் போதும் ரஜினிகாந்த் அதை காட்டணும்னு நினைக்கல. ஆமாம். ஸோ அவர் காட்டுற அவர் சங்கின்றதை அவர் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா அவர் காட்டிருக்கலாம். இல்லை வேணாம் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா இதே மாதிரி மொய்தீன் பாய் மாதிரி 100 படம் நடிச்சு நான் சங்கி இல்லைன்னு காமிச்சிருக்கலாம். அவருக்கு வந்து நான் வந்து இந்து தான், ஆனால் நான் அடுத்த மதத்தை காயப்படுத்த மாட்டேன்றதுல தெளிவாக இருந்தார். அவ்வளோதான் அவர் ஸ்டாண்டு. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதில் அவரை வர வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது அவர் பண்ணாமல் இருந்திருக்காருன்னு நினச்சிக்கோங்களேன். பட் ஆனால் அவர் தப்பு பண்ணலை. அதை நான் இங்கே ப்ரூவ் பண்ண நினைக்கிறேன். என்னன்னா சார், இப்போது மொய்தீன் பாய்ன்ற கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நடிக்கிறார் சார். இப்போ எத்தனை பேர் இந்த மாதிரியான ஒரு முஸ்லீம் கேரக்டர் எடுத்து அடாப்ட் பண்ணி நடித்து பெரிய அந்த ஒரு க்ளோரிஃபை பண்ணியிருக்காங்க முஸ்லீம்ஸை. அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இத்தனை நடிகர்கள் எத்தனை நடிகர்கள் அதை பண்ணியிருக்காங்க. அதை எதுக்கு எடுக்க நினைக்கிறேன். இதுக்கப்புறம் முஸ்லீம் ஓட்டில் வாங்கி அவர் சிஎம் ஆக போகிறாரு இல்லை. நீங்கள் அதே மாதிரி அவர் அரசியலுக்கு வரேன்னு சொல்கிறாரு. வரேன்னு சொன்னதுலேருந்தே அவர் சங்கின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அவர் எடுத்த படங்களை பாருங்கள். நீங்கள் அந்த 2017 அவர் அறிவிப்புக்கு முன்னாடி கபாலி எடுக்கிறாரு. கபாலியில் அவர் என்னவா இருந்தாருன்னு தெரியும், காலால் என்னவா இருந்தாருன்னு தெரியும். காலால் இதே சங்கிகளை தான் அவர் எதிர்த்தார். அப்போ எதிர்க்கும் போது நம்ம எதுவும் கேள்வி கேட்கல இல்லையா? ஸோ அப்போ அதே அவர் வந்து எல்லா மதமும் தனக்கு வேணுன்றது தெளிவாக இருக்குது. எத்தனையோ படங்களில் இதுக்கு முந்தைய படங்களில் கிறிஸ்டினா வந்திருக்காரு. அவர் அருண்குமார் அது இதுன்னு பல படங்கள் இருக்குது சார். கிறிஸ்டினா வந்திருக்காரு, அப்போல்லாம் க்ளோரிஃபை பண்ணியிருக்காரு. அப்போல்லாம் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இது படம் தான். படத்தில் அவர் என்னன்னா நாளைக்கே படத்தில் அவர் வேறு மாதிரியே காமிச்சாலுமே அவர் ரியல் லைஃப்பில் நீங்கள் எடுத்துக்கோங்க, படத்தை விட்டுருங்க, ரியல் லைஃப் எடுத்துக்கோங்க. சிஏஏ பிரச்சனை வருது, சிஏஏவுக்கு ஆதரவு ஊர் முழுக்க லட்சம் பேர் கோடி பேர் தெரிவிக்கிறான். ரஜினிகாந்த் அவர்கள் ஆதரவு தெரிவித்தவர். ஆதரவு தெரிவித்தவங்க முஸ்லீம் சமூகம் கொந்தளிக்குது.
முஸ்லீம் சமூகம் கொந்தளிச்சதுக்கப்புறம் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்கிறாப்புலன்னா, எல்லாரும் என் வீட்டில் வந்து பாருங்கன்றார். எல்லா மதகுருமார்களும் அவர் வீட்டில் போய் பார்க்குறாங்க. பார்த்தவங்க என்ன சொல்கிறாரு, சிஏவினால எனக்கு தெரியும் நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சிஏவினால முஸ்லீம்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அந்த ரஜினிகாந்த் தான் முதல் ஆளாக வந்து குரல் கொடுப்பேன்றார். ஸோ ரியல் லைஃப்ல இல்லாமல் ரியல் லைஃப்லையும் அதுவாக வாழ்கிறவர் அவர். சரி. ஒரு ஒரு ஏஆர் ரஹ்மான் கூட தர்காவுக்கும் போகிறாரு, ஒரு கிறிஸ்துவ பாதிரியார்ட்ட ஆசீர்வாதமும் வாங்குறாரு. இதை விட வேற அவர்கிட்ட என்ன வேணும்? இல்ல அவரு உடைச்சிருந்தாருன்னா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பாங்களே, இன்னும் கர்வமா சொல்லியிருப்பாங்களே. இல்லை சார், அவர் அதை உடைச்சு அவர் அதை உடைக்கணுன்றது உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நான் தான் சிம்பிளாக சொல்கிறேனே, அதுக்கான மேடை ஒன்றும் உருவாகாமல் இருந்திருக்கலாம். அந்த மேடையே பயன்படுத்தல. இல்லை சார், எல்லா மேடையிலையும் போயிட்டு நீங்கள் நம்ம அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நீங்கள் அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. அவர் நேற்று ஒரு சம்பவம் நடந்தது, இப்போ நீங்கள் அதை அடுத்து கேட்பீங்கன்னு வைங்களேன். அது வந்து அவர் பிளான்லேயே இல்லை, அவுட் ஆஃப் த பிளான். ஆனாலும் போய் அது ஏதோ ஒரு ஞாபகம் வந்துருச்சுன்னு போய் சொல்லிட்டு வந்தார். நம்ம எல்லாம் பேசணும்னு வருவோம், நம்ம ஒரு விஷயத்த பேசணும். இப்போ இந்த விஷயம் வந்து அவர் பெருசாக இப்போ வந்து நம்ம தான் அரசியலுக்குள்ளே வரலையே, இது எதுக்கு போட்டு குழப்பணும்னு நினச்சிக்கலாம்ல. ஒருவேளை அப்படியே தான் விட்டுருக்கலாம் இல்லையா? ஸோ அதனால் அவர் அதை டீல் பண்ணல. மற்றபடி அவர் இந்து தான், ஆன்மீகவாதி தான். அவர் தான் உலகத்திலே இல்லாமல் முதல் ஆன்மீக அரசியல்ன்ற ஒரு தத்துவத்தை எடுத்துக்கொண்டது. கடவுள் என்ன நினைச்சாரோ அது நடக்கலை. ரைட்டா, அது இல்லைன்னு ஆகிப்போச்சு. ஆனால் எந்த வகையிலையும் வந்து அவர் யாருக்கும் எதிரி கிடையாது. இப்போ இன்றைக்கி சங்கிகளுக்கு எதிரி அப்படின்னு சொல்லி பாஜக அவர்களே கொஞ்சம் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. எதுக்கு? ராம் ஜென்மபூமிக்கு அவர் தான் போனார். தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக கௌரவமாக அவர் தான் போனார். எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டாரு மோடி அவர்கள். ரஜினிகாந்த் அவர்களை பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாரு. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணி உங்களுக்காக தானே அவர் போகிறாரு. இப்போ அவரும் போகலைன்னா இங்கேருந்து யார் போயிருப்பாங்க? அப்போ உங்களுக்கான இருக்கிற பாலிவுட் ஸ்டார்லாம் இவரை வச்சு செல்ஃபி எடுத்துகிட்டு போகிறாங்க. சச்சின் அவர்கள் இவரை வச்சு ஒரு வீடியோ போடுறாரு. அவ்வளவு பெரிய ஒரு ஒரு இடத்துல உங்களுக்கான ஒரு ஒரு அந்தஸ்து அவர் வாங்கி கொடுக்குறாரு. எங்கேயாவது உங்களை அவர் தரக்குறையாக பேசியிருக்கிறாரு. அப்புறம் எதுக்கு அவர்கிட்ட இது பண்ணணும்? ஆனால் அவர் அதில் தெளிவாக என்ன டிஃப்ரென்ஸ்னா, உங்களவுக்கு அவர்கிட்ட வெறி இல்லை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பாதையில் போயிட்டுருக்கீங்க, அவரும் உங்களில் ஒருத்தர் தான். ஆனால் உங்களவுக்கு அவர்கிட்ட வெறி கிடையாது. நீங்கள் அதனால் நீங்கள் என்னை சங்கினியான்னு சொன்னீங்க, நீங்கள் போட்டு ரஜினிகாந்தை போட்டு திட்டிட்டு இருக்கிறது நான் பாயிண்டே இல்லை. புரிஞ்சு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். நம்ம ஆமாம். ஓகே. ரஜினி அவர்கள் பேசும்பொழுதும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, நீங்கள் சொன்னீங்களா அந்த யதார்த்தமான பேச்சு. 2வது கேள்வி இதாக தான் இருந்தது. போயிட்டு மறுபடியும் வந்து விஜய் அவர்களை மென்ஷன் பண்ணி சொன்னது காரணம் என்ன? சோசியல் மீடியா பற்றி உங்களுக்கே தெரியும். இவர் ஒதுங்குறாரா இல்லை இவங்க தயங்குறாரா, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் போட்டு ரஜினி அவர்கள் பின்வாங்கிட்டாரா அப்படின்னு அவர்களும் போடுறாங்க. எப்படி பார்க்குறீங்க விஜய் அவர்களோட சொன்ன கருத்தை? இல்லை சார், ரஜினிகாந்த் அவர்கள் பின்வாங்கிட்டார் நிறைய பேர் நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க சார். ஆனால் அவர் வெற்றி பெற்றுக்கிட்டே தான் இருப்பார். அவர் வெற்றிக்கான குதிரை அவரை யாராலையும் நிறுத்த முடியாது. அவர் பின்வாங்கிட்டார், பயந்துட்டார், ஓடிட்டார், அரசியலில் இல்லை. இப்போ அவர் அரசியலுமே வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் நலத்திட்ட உதவிகள் எவ்வளவோ பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கூட தூத்துக்குடி திருநெல்வேலி சம்பவத்துக்கு எவ்வளவோ கொடுத்தாரு. நல்லது பண்ணிட்டு தான் இருக்கார். இன்னும் வந்து சமூக சீர்திருத்தத்துக்கான கருத்துக்களை கதைகளை சொல்லணும்னு அதில் நடிக்கணுன்ற எண்ணத்தோடு இருக்கார். ஓகே. ஸோ ஓடிட்டார் அப்படின்னா அவர் பாட்டுக்கு ஏதோ இருந்துக்கலாம்ல, ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம்ல. அவர் எடுத்த முடிவில் ஒரு மாற்றம் என்னென்னா, நான் அரசியலுக்கு வர்றேன்னாரு. அதுக்கப்புறம் அவருடைய கால சூழ்நிலை, அவருடைய உடல் சூழ்நிலை அதுக்கு ஏகவாரில் ரசிகர்கள்ட்ட சொன்னார். திறந்த மடலில் ஒரு மன்னிப்பு கேட்டு விலகிட்டார். அது ஒன்றில் வந்து அவர் பின்வாங்கிட்டார். நீங்கள் சொல்கிற மாதிரி அது உங்களுடைய சந்தோஷத்துக்கு விட்டலாம், நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கோங்க. மற்றபடி இவருடைய போட்டியில் பின்வாங்கிட்டாரா, அவருடைய போட்டியில் பின்வாங்கிட்டாரா அப்படின்னா, இவங்க போட்டிகளுக்கு மேலெலாம் அவர் எங்கேயோ இருக்கார் சார். இவங்க போட்டின்னு நினைக்கும் போதே அவர் மேலே இருந்தார். இப்போ தான் இவங்க போட்டி நம்ம ஆகிட்டோம் அப்படின்னு வந்து கன்ஃபர்மேஷன் லைட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம அவருக்கு நெருங்கிட்டோம்னு அங்கங்கே ஏதாவது ஒன்று ரெண்டாக வச்சுக்கிட்டு நாங்கள் அவர் நெருங்கிட்டோம். இப்போவும் அவர் எங்கேயோ தான் இருக்கார். நான் மறுபடியும் இங்கேயும் நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் கலெக்ஷனும் சரி, இன் டர்ம்ஸ் ஆஃப் அவார்ட்ஸும் சரி, நீங்கள் என்ன சொல்கிறது, அவருக்கான ரீச்சும் சரி. அன்றைக்கி அமெரிக்கன் அம்பாசிடர் இந்தியாஸ் அமெரிக்கன் அம்பாசிடர் வந்து இங்கே வந்து ரஜினிகாந்த் தான் எனக்கு பிடிக்கும், ரஜினிகாந்த் படத்தை தான் நான் பார்த்துருக்கேன், ஜெயிலர்ன்ட்டு போகிறாரு. அவருக்கெல்லாம் வந்து இப்போ உள்ள நடிகர்கள் பேர் யாராவது ஒரு பேர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஆஸ்திரேலியன் அம்பாசிடர் வராரு, மலேசியன் பிரதமர் வராது, சிங்கப்பூர் பிரதமர் வராரு. அவருடைய ரீச்சும் சரி, அதான் சொன்னேன் இல்லையா, அவருடைய பாக்ஸ் ஆஃபீஸும் சரி, அவர் வாங்கி வச்சிருக்க அவார்ட்ஸும் சரி. இப்போ தான் வந்து விஜயகாந்த் அவர்கள் இறந்து போனதுக்கப்புறம் பூஷன் அறிவிக்கிறாங்க. சிரஞ்சீவி அவர்களுக்கு இப்போ தான் பத்மவிபூஷன் அறிவிக்கிறாங்க. இதெல்லாம் ரஜினிகாந்த் எப்போ வாங்கி வச்சிட்டார், தாதா சாஹிப் வாங்கி வச்சிட்டார். எதுலேயுமே இவங்களால் அவர் ஈடுகட்ட முடியாது. இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இவங்க கற்பனையான ஒரு உலகத்தை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஜெயிச்சதா ஒரு உலகத்தை கட்டி அந்த உலகத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவரை முந்தவே முடியாது. அது போக அவர் பேக் அடிப்பார் அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன் சார். வாரிசு சாரி அது என்ன ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடந்தது அப்படின்னா, அவரே அறியாமல், இது வந்து ஒரு கொலேட்ரல் டேமேஜ்னு சொல்லுவேன்னா, அவரே அறியாமல் பீஸ்ட் போட்டு அவர் அடிக்கணுன்ற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஏன்னா பீஸ்ட் படம் வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வந்திருக்கு. ஏன்னா அந்த படத்தினுடைய ப்ரொடியூசரும் அந்த படத்தினுடைய டைரக்டரும் அந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாருமே வந்து பீஸ்ட்டில் வேலை பார்த்தாங்க.
ஸோ அப்போ அந்த படத்தை இவர் கமிட் பண்ணுறாரு அந்த டேரக்டரை வச்சு. அப்போது ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு அந்த ரிப்போர்ட்ஸ் வருது. ரிப்போர்ட்ஸ் வரப்போ அவர் வந்து கிளம்பி போய் டக்குன்னு கூப்பிட்டு நெல்சனை கூப்பிட்டு ப்ரொடியூசரை கூப்பிட்டு கேட்குறாரு படம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு கேட்குறோன்னே ப்ரொடியூசர் தரப்புலேருந்து சொல்லிட்டாங்க கலெக்ஷன்லாம் நல்லா இருக்குது, இதை அவர் அங்கே பதிவு பண்ண வேண்டிய சொல்ல வந்துருச்சு. இது வரைக்கும் 170 படங்கள் எனக்கு தெரியும் இன்னொரு படம் நல்லா போலன்னு ஒரு ஆடியோ லான்ச்சில் அவர் பேசினதே இல்லை. இது கொலேட்ரல் டேமேஜ் அவருக்கு அறியாமல் நடந்துருச்சு ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து என்றைக்குமே ஆடியோ லான்ச்சோட ஓஜினா அவர் தான் சார். அவர் தான் ஆடியோ லான்ச்லாம் ஆரம்பிச்சு. ஏறக்குறைய விஜய் அவர்கள் வந்து சினிமா ஃபீல்டு வரதுக்கு முன்னாடி 91லேயே ஆடியோ லான்ச் வந்து அண்ணாமலை ஆடியோ லான்ச்லாம் நடந்திருக்கு. ஸோ அந்த குட்டி கதைகள்ன்றது அவர் தான் அறிஞ்ச ஒரு சின்ன குட்டி கதை அப்படின்னு சொல்லலாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் அவர் தான் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. எத்தனையோ மெட்டஃபர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது எக்ஸாம்பிள்ஸ் வந்து தவளை சொல்லியிருக்காரு, யானை குதிரை சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி அவர் பொத்தாம் போதும் அடித்தது இந்த காக்கா கழுகு மேட்ரு சார். அது வந்து எல்லாருக்குமே அவர் எதிர்க்கிற எல்லாருக்குமே பொருந்துன்னு அவர் எப்போயுமே அடிப்பார். அந்த அடி தான் அடித்தார். அதை வந்து இவங்களுக்குன்னு அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியாத அந்த ஆடியோ உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆடியோ லான்ச்லேருந்து வெளியில் வரதுக்குள்ளே விஜய் காக்காண்டாரு பறவை எழுத ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் நடந்தது. ஸோ இப்போ இது வந்து இது அவர் பாதிச்சிருக்கு. நம்ம ஏதோ அந்த பையனை ஏதோ பண்ணியிருக்கோம் போல இருக்குது அப்படின்ன உடனே அதை நம்ம வந்து தப்பு நம்ம மேலே இருக்குன்ற மாதிரி அவருக்கு தோணியிருக்கு. தப்பு அவர் மேலே இருந்தாலே ஒத்துக்கிறதுல அவரை விட சிறந்த ஒரு இந்த ஸ்டேட்டஸில் உள்ளவங்க யாரும் கிடையாது. இருப்பாங்க நிறைய பேர். ஆனால் இந்த ஸ்டேட்டஸில் இவருக்குள்ள ஒரு லைம் லைட்டில் இருக்கிறவங்க இந்த அளவுக்கு வந்து தப்பை வெளியில் ஒத்துக்கிட்டவங்க எவனுமே கிடையாது. அப்போ அப்படிங்கும்போது அவர் வெளியில் வந்து இது வந்து நடந்திருக்கு, அப்போ இந்த தப்பை நம்ம வந்து சரி செய்யணுன்ற ஒரு எண்ணம், அந்த எண்ணத்தை நேற்று வந்து அவர் நிறைவேற்றிக்கிட்டார். அதுதான் நடந்திருக்கு. விஜய் அவர்கள் என்னை அதாவது நான் பார்த்து வளர்ந்த பையன், நல்ல பையன், இன்றைக்கி எங்கேயோ மேலே போய் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வளர்ந்து நாளைக்கு அரசியலுக்கு வர போகிறாரு, அதனால் என்னை அவரோட கம்பேர் பண்ணால் எனக்கு அவமானம், அவரை என் கூட கம்பேர் பண்ணால் அவருக்கு அவமானன்ற அளவுக்கு இதை விட ஒரு பெரிய பேச்சு, ஒரு ஒரு என்ன சொல்கிறது, பெருந்தன்மையான பேச்சு, ஒரு மெச்சூர்டான ஸ்பீச்லாம் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது சார். இன்னொன்று சார், விஜய் அவர்கள் என்ன வேணாலும் ஆகட்டும் சார், பிஎம்ஏ ஆகட்டும் சார், நான் சொல்கிறேங்களுங்க, விஜய் அவர்களை ஒருவர் ஒரு மேடையில் இந்த அளவுக்கு போல்ந்தாங்கன்னா அது ரஜினிகாந்த் தான் சார். ஓகே, வேறு யாருமே இது வரைக்கும் போல்ந்து கிடையாது. அவருடைய மேடைகளில் வேணால் போடுவாங்க. விஜய் அவருடைய ஆடியோ லான்ச்சில் போந்திருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் போனால் விஜயை பற்றி விஜய்க்கு அவார்டு கொடுக்குறவங்க போடுவாங்க, விஜயை கூப்பிடும்போது அனௌன்ஸ் பண்ணும்போது போடுவாங்க. இதெல்லாம் நடந்திருக்கும். ஒரு பொது மேடையில் இது வரலாறில் பதிக்கப்பட வேண்டியது. நாளைக்கு விஜய் என்ன வேணாலும் ஆகலாம். முதல் முறையாக ஒரு மனிதர் விஜய் இந்த அளவுக்கு போல்ந்தாருன்னா அது ரஜினிகாந்த் தான். அதை நோட் பண்ணணும் சார். அதை நம்ம மறந்துட்டோன்னு ஒரு வேளை வந்து பேச வந்திருப்பாரோ, அப்படின்னா இதையும் நம்ம பேசுகிறோன்னு பேச வந்திருப்பாரோ எனக்கு தெரியல. ஆனால் விஜய் இதுவரைக்கும் பெறாத அங்கீகாரத்தை விஜய் பெற்றிருக்காரு. இது அவங்க ஃபேன்ஸும் சரி அவரும் சரி யூஸ் பண்ணிக்கணும் சார். இதுவே அவருடைய அரசியலுக்கான ஒரு நல்ல அச்சாரமாக இருக்கும். இதையும் எடுத்துட்டு அதை இதையும் வாயை விட்டு சுற்றிட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் நடக்கிறதா நடக்கும். எடுத்துட்டாங்களா? ஒன்றும் பண்ண ஆல்மோஸ்ட் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. என் பசங்களுக்கு கூப்பிட்டு வச்சு இவர் ஏதாவது பேசலாம், கூப்பிட்டு வச்சு ஏதாவது சொல்லி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். சொல்லவும் மாட்டுறாரு. இவர் கூப்பிட்டு அவங்கள கூப்பிட்டு ஏதாவது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, சும்மா ஒரு பிரெயின் ஸ்டாமிங் மாதிரி எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அந்த பசங்களை கண்ட்ரோல் எடுத்தாலும் பரவாயில்ல. அந்த பசங்களை நம்ம ஒன்றும் சொல்ல போகிறதில்ல வைங்களேன், ஒன்றும் இல்லை. இப்போது விஜய் அவர்களே வந்து இப்போ இந்த காக்கா கழுகுன்னு அதை வந்து ஒரு ஏளனமாக பண்ணதே வந்து எங்கள் ரசிகர்களுக்கு இன்னும் கோபமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த விஷயத்த அவர் முதல்ல கையில் எடுத்துட்டாருன்னா எப்படி வந்திருக்கும்? விஜய் என்னவா இருப்பார் யோசிங்க. இப்போது ரஜினிகாந்த் மேலே தப்பு நீங்கள் சொல்லிட்டீங்க, ரஜினிகாந்த் வந்து விஜய் காக்காண்டாரு அப்படின்னு சொல்லிட்டீங்க, ரைட்டா? லியோ ஒரு சக்ஸஸ் மீட்டில் இருக்குது, என்னங்க ரஜினிகாந்த் என்னை காக்காண்டாருன்னா நான் ரஜினிகாந்துக்கு அவரை பார்த்தானங்க வளர்ந்தேன், அவர் தானே எனக்கு எல்லாம் அவருடைய படங்களை ஃபோட்டோ காமிச்சு தானே வளர்ந்தேன், அவர் என்னை என்ன சொன்னாலும் தகும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா எங்கேயோ இருப்பார் விஜய். நான் விஜய் மக்கள் இயக்கத்திலே சேர்ந்துருவேன் சார். அப்படியான ஒரு இல்லை சொல்கிறேன், அந்த மாதிரி அதுதான் சாம்பிள் கூட சொல்லாதீங்க, அது நடக்காது இல்லை சார். அந்த மாதிரி ஒன்று நடந்ததுன்னா இருக்குன்னு வைங்களேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தவற விட்டுட்டு, அதுவும் இல்லாமல் அவர் அதை ஒரு மாதிரி காமெடியாக பண்ணதெல்லாம் வந்து விஜய் ரசிகர்கள்லாம் அப்படி இருக்காங்கன்னா விஜய் அந்த இடத்துல பண்ணியிருக்க வேண்டான்ற ஒரு மனக்கசப்பு எங்கள்கிட்ட இருக்குது. அதை மீறி ரஜினிகாந்த் அவர்கள் இவ்வளோ தூரம் பேசியிருப்பார் பாருங்க. ஸோ அப்படிங்கும்போது எங்கேயோ நிற்கிறார்ல சார் எங்கள் முன்னாடி, எங்கள் கண்ணு முன்னாடி. அப்போது நம்ம விஜய் வந்து விஜய் வந்து எங்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு நிறைய பண்ணும் சார். உண்மையிலே சொல்கிறேன். நீங்கள் ரஜினிகாந்த் ரசிகர்கள் என்னவா அதான் எங்களை இக்னோர் பண்ணிலாம் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது சார். நீங்கள் அவங்க மன்ற இடத்துல எங்கள் மன்றம் ஒன்று இருக்கும். ஓகே, அவங்களுக்கு கிளைச்சாளர் இருக்கிற இடத்துல எங்கள்கிட்ட இன்னைக்கு கிளைச்சாளர் இருக்கான், சும்மா இருக்கான், வெட்டியாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல இருக்கான். அவனுக்கு ஒரு பகுதி செயலாளர் இருந்தாலும் எங்கிட்டே இருக்கான், அவனுக்கு மாவட்ட தலைவர் இருந்தால் எங்கிட்டே இருக்கான், எல்லாம் இருக்கும். எங்களை வந்து பகைச்சிக்கிட்டுலாம் அவங்களால ஒன்று தலைகளை என்னால் தண்ணி பிடிக்க முடியாது. அதனால் வந்து ஏதோ ஒன்று பண்ணணும். அவங்க தான் நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட, இதே இடத்துல இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேசும்போது சார் அவங்க செயலாக சார் முடிச்சு வைக்கணும்னு. இப்போ நாங்கள் முடிச்சு வச்சுருக்கோம். இதை விட உங்களுக்கு என்ன பெருந்தன்மை வேணும் சொல்லுங்கள்? நீங்கள் என்ன சொன்னீங்க, எவ்வளோ என்கிட்ட ஃபைட் பண்ணீங்க. அவர் தான் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் சொல்லிட்டார்ல. நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியும் சார். நீங்கள் வேறு அவர் பேரை சொல்லி ஏதாவது சொல்லியிருந்தாருன்னா போதும் சார். நான் சொன்னேன், இன்றைக்கி நீங்கள் கேட்டது நாங்கள் கொடுத்துட்டோம். அப்போ நாங்கள் கேட்டதை நீங்கள் கொடுக்காம இன்னும் நீங்கள் வந்து விஜயை பார்த்து பயந்துட்டாரு, ஒதுங்கிட்டாரு, பின்வாங்கிட்டாரு, ஆச்சா உச்சா நீங்கள் அடிப்பட்டீங்கன்னா நீங்கள் எப்படி போனாலும் எங்கிட்ட தான் சார் வரணும்.
எங்களை எதிர்த்தவன் முறை என்கிட்ட வந்து காலில் விழுந்ததெல்லாம் வரலாறு சார், சரித்திரம் சார், உண்மையிலே சார். நம்ம சொன்னதெல்லாம் நடந்திருக்கு. சமூக விரோதி நம்ம சொன்னோம், நீங்கள் இங்கே வச்சு கூட நம்ம பேசிக்கிறோம். சமூக விரோதி நம்ம சொன்னோம். இடையில சீமான் கூட ஏதோ சமூக விரோதின்னு சொன்னான்னு சொன்னேன். நம்ம சொன்னதெல்லாம் வந்து இங்கே பழிச்சிருக்கு, நடந்திருக்கு. நம்மளை எதிர்த்தவன் பூரா காலில் விழுந்திருக்கான், அழிஞ்சு போயிருக்கான். இதெல்லாம் வரலாறு. அந்த வரலாறு மறுபடியும் உங்களுக்கு தேவையில்லாதது. ஏன்னா இந்த இடத்துல ரஜினிகாந்த் அவர்கள் போட்ட விதை வந்து மிகப்பெரிய விதை உங்களுக்கு. அதை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா எங்கேயோ போகலாம். இன்னொரு 5 நாளைக்கு அதை பற்றி தான் பேச போகிறோம். அடுத்த ஒரு பெரிய கண்டென்ட் வர வரைக்கும் அதுதான் பேச போகிறோம். சரி, அப்படிங்கும் பொழுது அவர் அரசியலுக்கு வரப்போகிறாரு, அதுதான் இன்றைக்கி நியூஸ்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ ஒரு ரஜினிகாந்த் அவருடைய ஒரு ஆசீர்வாதத்தோட அரசியலுக்கு வராரு அப்படின்ற மாதிரி திருப்பி சூப்பராக எடுத்துகிட்டு போகலாம். இல்லைன்னா நீங்களே பிளான் போட்டு ஐடியா இல்லாத பசங்க அப்படின்ற மாதிரி மீம் ஆயிரும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்களே பிளான் போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கு. சொல்கிறேன் சார். இப்போ அவங்க அரசியலுக்கான பிளான், அந்த சமூக சேவைக்கான எல்லா நோக்கமும் வந்து நல்லது தான். அதெல்லாம் வந்து இங்கே யாரும் கொச்சப்படுத்தி அதில் மாற்று கருத்துக்கள் நிறைய இருக்கும் சார். எவன் என்ன பண்ணாலும் அந்த ஊரில் மாற்று கருத்து சொல்லலாம். அதெல்லாம் என்ன பெரிய விஷயமா என்ன. பட் அவங்க விஷயத்தில் நாங்கள் பொதுவாகவே எல்லார்ட்டையும் இருக்கிற ரெக்வஸ்ட், சும்மா ரஜினிகாந்த் பேரை சொல்லாதீங்க. அது ஏன்னா அந்த பேருக்கான வேல்யூ உங்களுக்கு தெரியாது, அந்த பேருக்கு பின்னாடி இருக்கிற கூட்டத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஸோ அப்போ அதுக்கான மரியாதை நீங்கள் கொடுக்கலன்னா அதுக்கான ரெப்பகேஷன்ஸ் வரும் உங்களுக்கு. அதை நீங்கள் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் ஆளான்னு நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேனே, யாரோ எங்கேயோ இப்போ விஜய்யோ ஏதோ ஒன்று நடந்தது, ஏதோ பண்ணிட்டாரா அப்படின்னா, எப்போ எடுத்தாலும் அமீர் இருக்கார்ல டேரக்டர், அவர் எப்போ எடுத்தாலும் ரஜினிகாந்த் பண்ணியிருப்பாரா, ரஜினிகாந்த் பண்ண மாட்டார். சும்மா அவருக்கு ரஜினிகாந்த் எப்படி அந்த சீமான் கூட இருந்து அவருக்கும் அந்த வாழ்க்கையே ரஜினிகாந்த் பேரை சொல்லலைன்னா வாழவே முடியாதுன்ற அளவுக்கு ஆகிட்டார். அவர் நல்ல டேரக்டர் நினைச்சான், இந்த அளவுக்கு ஒரு தரங்கட்டவராக இருப்பான்னு நினைக்கவே இல்லை. அப்போ அப்படிங்கும்போது எப்போ எடுத்தாலும் ரஜினிகாந்த் பேர் தான் சொல்லிட்டு இருப்பார். அவர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இடையில அந்த பேர்னா கருப்பழனியப்பேன், அவரும் எப்போ பார்த்தாலும் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் ரசிகன். ஆனால் நான் ரஜினிகாந்த் எதிர்பார்க்கல. உன்னை எவன் கேட்டான், நீ வந்து எதிர்பார்க்கல எவன் கேட்டான்? எப்போ பார்த்தாலும் இல்லை சொல்கிறேன், நான் என்ன சொல்கிறேன், கருத்து ஏற்றுக்கலனாலும் நீங்கள் யாரு பற்றி நீங்கள் கருத்து சொல்கிறீங்க, ரைட்டு, எப்படி சொல்கிறீங்கன்றது இருக்குல்ல. ஏதோ ரஜினிகாந்த் ஒன்றும் தெரியாத மாதிரி இவன் பெரிய இவன் மாதிரி பேசுவாங்க அவங்க. அப்படி பேசும்போது இப்போ நான் இப்போ விஜய் பற்றி பேசும்பொழுது உங்களுக்குலாம் கோவம் வருது இல்லை? ஏன் கோவம் வருது? விஜய்க்கு எனக்கும் வயசு ஒப்பீடு கிடையாது, விஜய்க்கு எனக்கும் ஸ்டேட்டஸ் ஒப்பீடு கிடையாது இருக்கீங்க. அதே மாதிரி தான் அவங்களுக்கும் ரஜினிகாந்துக்கும் இல்ல. அதுதான் சொல்றேன். இப்ப எனக்கு அவங்கள சொன்னதுமே கூட அவங்களும் மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள் தான் சொல்லுவாங்களே, தரம் தாழ்ந்து சொல்ல மாட்டாங்க. ரஜினிகாந்த் அவர்களோட கருத்து அந்த வார்த்தைகள் இல்ல சார், நோக்கம்ன்றது இருக்குல்ல. இல்ல அதுதான் சொல்றேன். இல்ல நோக்கம், இப்போ அவங்களோட நோக்கம் வந்து சரியா இல்லை அப்படிங்கும்போது ரஜினிகாந்த் ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. கருத்து சொல்லக்கூடாதா ரஜினி அவர்கள்? சொல்லலாம் சார், அது சொல்ற விதம் இருக்கு சார். எவ்வளவு பேர் கருத்து சொல்லுவாங்க சார், எவ்வளவு பேர் கருத்து மாற்று கருத்து சொல்றவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாரும் நாங்க பேச மாட்டோமே. மாற்று கருத்து சொல்லும் பொழுது இப்ப என்ன எதுக்கு விஜய் அவர்கள் அடிக்கும் பொழுது என்ன எதுக்கு அடிக்கிறாங்க, எத்தனையோ பேர் விஜய் எதுக்கு மாற்று கருத்து சொல்றாங்க, அவங்களதான் அடிக்க மாட்டாங்கன்றது டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுது. சரி, ஏன்னா என்னுடைய துணி வந்து வேற, என்னுடைய துணியை இப்போ நான் விஜய் மேலே எடுக்கும் பொழுது விஜய் ரசிகர்கள் கொந்தளிக்கிறாங்க, கோபப்படுறாங்க இல்லையா? அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் மேலே நீங்கள் என்ன துணியில் பேசுகிறீங்க, என்ன ஆக்ஷன், அதாவது உங்களுடைய செயல்பாடுகளும் சரி, உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அது சரியில்லைன்னா போட்டு அடிப்போம். இது வந்து இன்னைக்கு நேரத்தில் இல்லை, 50 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்றதுனால நீங்கள் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசும் பொழுதும் சரி, உங்களை சுற்றி இருக்கிறவர்களை பேச வைக்கும் பொழுதும் சரி, ரொம்ப தெளிவாக பேசணும் சார். இன்னொன்று சொல்கிறேன், விஜய் அவர்கள் வந்து அவருடைய மேடையில் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அவமானப்படுத்தப்பட்டிருக்காரு, ரைட்டுங்களா? அப்போ அப்படிங்கும் பொழுது அதை அளவு பண்ணக்கூடாது விஜய் அவர்கள். அதெல்லாம் பார்த்து இன்னமும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா எங்கிட்ட தப்பவே முடியாது சார். அவங்க நீங்கள் என்ன சும்மா ஒருத்தர் 2-3 பேர் பதிவு 4-5 பேர் நாங்கள் அப்படி இப்படின்னு போடுறதெல்லாம் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இதுதான் விஜய் நினைக்காதீங்க. ரியல் லைஃப்பில் அவரை வந்து சிஎம் கேண்டிடேட்டாக அறிவிக்கணும். அவர் சிஎம் கேண்டிடேட்டாக அறிவிக்க போகிறாரா, அறிவித்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து என்ன ரியல் லைஃப்னே தெரியும். இது வரைக்கும் அவர் வந்து ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டான லைஃப்பில் இருந்தார். எஸ் ஏ சந்திரசேகர் மகன் அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்காரு இளம் வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து அதே எஸ் ஏ சந்திரசேகர் மகன் நடிக்க வந்துட்டான். அவனை தூக்கி மேலே விடணும்னு எஸ் ஏ சந்திரசேகர் பட்டப்பாடு உலகத்துக்கே தெரியும். அதையெல்லாம் மீறி இன்னைக்கு பல பேர் இன்னைக்கு கொஞ்சம் ஃபீல்டில் கவனம் செலுத்தாமல் இருக்கிறதுனால இன்னைக்கு நம்பர் 1ல இருக்காரு. உண்மை அதுதான். நீங்கள் என்னதான் சொன்னீங்களாலும் உண்மை அதுதான். அப்போ அதெல்லாம் மீறி இனிமே தான் வந்து அவர் அந்த அன்சொஃபிஸ்டிகேட் லைஃபுக்குள்ளே வரப்போகிறாரு. கஷ்டம்னா என்னது, ஒரு 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 கூட்டத்துக்கு வந்துட்டு போனார், என்ன நடந்ததுன்னு பார்த்தோமா இல்லையா? இதுவரை தமிழ் சினிமாவில் நடித்த எந்த நடிகருக்கா அது நடந்ததா? அவருக்கு நடந்திருக்கா? ஏன் நடந்திருக்கு? அப்போ ஏதோ ஒன்று தவறு இருக்குல்ல. அப்போ அந்த தவறுலாம் ஏன் நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கணும். உங்களை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்கன்றதை பார்த்துக்கணும். யார் மேலே கை வைக்கணும், யார் மேலே கை வைக்கக்கூடாதுன்றது தெரிஞ்சுக்கணும். சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா சார்? இல்லை, நான் என்ன தெளிவாக சொல்கிறேன் பாருங்க, மறுபடியும் வந்து ரஜினிகாந்த் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா முடிச்சு போச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது. அதுதான் சொல்கிறேன். இன்னமும் நீங்கள் இப்போ இது எல்லாருமே என்ன சார் நினைப்பாங்க, இதுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு பதில் கொடுப்பாரு அப்படின்றது தானே எல்லாருடைய எண்ணமா இருக்கும். அவருடைய அடுத்த படம் என்ன, வெங்கட் பிரபு சார் படம் கோட் இருக்கு இல்லையா, கோட்டுல வந்து ஏதாவது அவர் சொல்லுவார் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்புமா இருக்கும். ஆமா,
அப்போ அவரெல்லாம் அதை பற்றி என்ன பேச போகிறாரு என்ன ஏதுன்றதெல்லாம் இருக்குது. ஸோ அவரை சுற்றி இருக்கிறவங்க என்ன பேச போகிறாங்க, ஏன்னா அவர் சுற்றி இருக்கிறவங்க தான் சார் அவருக்கு வந்து கேடேன்னு நான் சொல்லுவேன். ஒரு சரத்குமார் பண்ணது தானே எவ்வளவும், ஒரு தில்ராஜ் பண்ணது தானே எவ்வளவு, ஒரு மன்சூர் அலிகான் பண்ணது தானே எவ்வளவும், ஒரு அந்த என்ன ரத்னகுமார் பண்ணது தானே எவ்வளவும். அதுக்கு தானே அவருக்கு அவரு நல்லவராகவே இருந்துட்டு போட்டோம். அவர் சுற்றி இருக்கிறவங்க பார்த்துக்கணும். நல்லா இருக்கு. அவர் நல்லவர்ன்ற வார்த்தை சத்யன் அவரோட வாயிலிருந்து வரப்போ கேட்க நல்லா இருக்கு. அது நம்ம அதான் சொல்கிறோம், மறுபடியும் எங்கள் பிரச்சனைக்கு வராது. ஏன்னா சார் இப்போது நான் வந்து எதுக்கு போட்டு எனக்கு என்ன விஜய் என்ன பண்ணிட்டாரு, என் குடியை எடுத்தாரு, என்ன ஒன்றுமே பண்ணல. ரஜினிகாந்த் டச் பண்ணாங்க அவங்க கூட்டம். நம்ம போட்டு இந்த ஒரு வருஷம் பூரா தேவையில்லாத ஃபேம். எனக்கு இது நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அது வந்து இன்ஃபேமஸ் ஃபேம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. கம்முனு விஜய் மக்கள் சேர்ந்துடலாம். இன்ஃபேமஸ் தான் சார், நான் இல்லைங்களே. ஆனால் இது தேவையில்லாத வேலை. எனக்கு எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். பண்ணணும்னு பண்ணுவோம், இப்படி தான் பண்ணுவோம். ரஜினிகாந்த் ஃபேன்ஸ்லாம் இப்படி தான். இப்போ எங்களுக்கு 10 விசா பிரயோஜனம் கிடையாதுனாலும் நீ ரஜினிகாந்த் பேரை தொட்டேன்னா நீ தெருவில் போனாலும் எழுத்து போட்டு அடிப்போம். இதுதான் எங்களுக்கு. அதுதான் கேட்க வந்தேன். ஏன்னா அவர் இப்போ அரசியலும் வரப்போறது இல்லை. இவ்வளோ தூரம் உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்கீங்க. பார்த்தீங்களா சார், நேற்று இப்படி ஒரு மனிதன் வந்து தன்னுடைய வாழ்க்கையை புத்தகமாக எழுதி எங்கள் கையில் கொடுக்க முடியுமா? இந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு பின்னாடி எவ்வளவோ பேர் ஒன்றும் இல்லாத கையில் 10 ரூபா வச்சுருந்தா 10 ரூபா இல்லாதவன் 10 ரூபா இருக்கன்ற தலைவர்ன்றான். ஆச்சா, அப்படிலாம் தலைவர் இருக்கான் ஊரில். ரூபா என்ன மீட்டிங்கில் ரூபாய் 100 200 வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டு இருக்காங்க. காசை கொடுத்து நீங்கள் தலைவனாக நீங்கள் ஒருத்தனை தலைவனாக அட்மிட் பண்ணிக்கிறீங்க. எங்களுக்கு எதுவுமே அந்த தலைவன் கொடுக்கல. ஆனாலும் நான் கூடவே இருக்கிறோம். ஏன் இருக்கிறோம்? அந்த வாழ்க்கையை சொல்லி கொடுத்துருக்காரு சார். சிறப்பு வாழ்க்கையை சொல்லி கொடுத்துருக்காரு. அதுலேயே இப்போ என்னை போட்டு ஒரு சில ரசிகர்கள் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் இருக்கும். அவர் சொன்னதை பாடமாக எடுத்துக்கிறாங்க தயார். ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு ஒரு பிரச்சனைனா அவரையுமே வந்து பாதுகாக்கணும், அவருக்குமே அவருடைய இதுக்கு கலங்க வருது அப்படின்னா நாங்கள் கொஞ்சம் வேறு மாதிரியாக ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். நாங்கள் அதை பண்ணிட்டு தான். சிறப்பு. விஜய் மக்கள் இயக்கத்தோட நடவடிக்கைகளை எப்படி பார்க்குறீங்க? அடுத்த கட்டமாக அவங்க போய்கிட்டே இருக்காங்க. சீக்கிரமாக கட்சி கொடியும் கட்சி பேரையும் வந்து ரிஜிஸ்டர் பண்ண போகிறதாவும் இருந்துக்கிட்டு இருக்கு. ரஜினி ரசிகராக உங்களுக்கு எப்படி? இல்லை சார், வாழ்த்துக்கள் தான் சார். இப்போ நம்ம இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டது புதுசு இல்லை சார் எங்களுக்கு. நாங்கள் பார்த்தது நேற்று இதே சூப்பர் ஸ்டார்னு உங்களுக்கு சொன்ன சரத்குமார் நேற்று என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். அரசியலுக்கு வரணும், யோசிச்சுட்டு வரணும், அதெல்லாம் ஈஸி இல்லைன்னு. அரசியல் அப்படின்ட்டீங்க அப்படின்னா உங்கள் நண்பன் பூரா எதிரியாக மாறிடும். நீங்கள் எதிர்பார்க்காத அடி இருக்கும் உங்களுக்கு. இந்த சைட்லேருந்து எவன் அடிப்பான்னு தெரியாத அடி இருக்கும். இதை நாங்கள் பார்த்துட்டோம். இதே மாதிரி அரசியல் கட்சியை பதிய போனது, நீங்கள் கூப்பிட்டு மீட்டிங்கள் போட்டது, மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு மீட் பண்ணுறது, ஐடிவி பெண்களுடைய அந்த அந்த விங்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு மீட் பண்ணதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். இது எதுவுமே எங்களுக்கு புதுசு கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக ஏன்னா விஜய் அவர்கள் வந்து நாம் பல இடத்துல பதிவு பண்ணது தான் அரசியலுக்காகவே படைக்கப்பட்டவர். அவர் அரசியல்வாதி ஆகணும், ஒரு சிஎம் ஆகணுன்றது அவங்க அப்பாவுடைய கனவு, அது அவருடைய கனவாகவும் போயிருக்கு. சரி. ஸோ அப்படின்றதுனால அவர் வந்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணுன்றதெல்லாம் வந்து நானும் விரும்புகிறேன், எல்லாருமே விரும்புகிறோம். நிறைய விஷயங்களை மாற்றணும். நான் தான் சொல்கிறேன் இல்லையா, நான் வந்து எங்களை ஃபஸ்ட்டு சீண்டாதீங்கன்றதை நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து ஒரு மெயினான ஒரு விஷயமா நான் சொல்லிடுறேன். நான் ஒரு ரஜினி ரசிகராக ஒரு பதிவு பண்ண வேண்டியது அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ரஜினி எதிர்த்து அரசியல் பண்ணவங்க எவனுமே எனக்கு பெரிய ஆளாக இல்லை. இருப்பாங்க, அப்படியே அங்கங்கே இருப்பாங்க, ஆனால் பெரிய ஆளாக இல்லை. ஸோ அது நீங்கள் ஒன்று பார்த்துக்கணும். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தலைவர் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷனுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நிறைய அட்ரிபியூட்ஸ் இருக்குது. அப்படி அவங்க ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அவர் ஒன்று சொல்லுவார், அவர் ஒன்று சொல்லுவார், நான் ஒன்று சொல்லுவேன். என்ன எழுதிக்கிட்டே போகலாம். இவன் தான் தலைவராக நாங்கள் ஏற்றுக்க முடியும், இவனுக்கு தான் நாங்கள் வந்து அந்த சிஎம் சீட்டை கொடுப்போம், உட்கார வைப்போம். அது போக எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இப்போ அந்த மாதிரியான குணாதிசயங்கள்லாம் வளர்த்துக்கணும். இன்றைக்கி ஒன்றும் இல்லை, மைக்கை கொண்டு போய் நீட்டி கேட்கும் போதெல்லாம் இது சொல்லக்கூடாது, அவர் குடும்பத்தை பார்த்துக்கோங்க, பார்க்க சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு, அப்புறம் நாட்டு மக்களை வரட்டும். ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்கும். உங்கள் பர்சனல்லாம் இனிமேல் வந்து வெளியே அப்பட்டமாக பேசப்படும். அதாவது வசவுகள் எப்படின்னா ரொம்ப தகாத வார்த்தைகள் வசவுகள் வரும். இது வரைக்கும் அப்படி இருந்திருக்காது. சரி. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்துட்டோம். இனி நீங்கள் பார்க்க போகிறீங்க. எல்லாத்துக்கும் தயாராக வாங்க, தைரியமாக வாங்க. நாங்கள் பின்னாடி போயிட்டோம், நாங்கள் இந்த ரஜினிகாந்த் பின்னாடி போயிட்டார், விஜய் வந்துட்டார், இது உங்களை ஜெயிக்க வைக்க நினைக்காதீங்க. சரி. இது இப்போது வராத எத்தனை பேர் இருக்கான், வந்தவங்க போல அவர் வரல, நான் வந்துட்டேன், இது வெற்றியானா இது வெற்றி கிடையாது. இது வந்து சும்மா ஒரு நீங்கள் மாஸ் ஓகே ரைட்டு நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி இந்த கோபி சுதாகர் காமெடி நீ ஜெயிச்சிட்டப்பா பாப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு இடம் தான். நீ ஆதரவு நீ அதான் நீங்கள் அரசியலுக்குன்னு வந்துடுறதுலாம் பெருமை கிடையாது. வந்து என்ன ஆக அப்படின்றதான். ஒன்றே ஒன்று, இப்போ பவன் கல்யாணம் வந்தார், அவருடைய ஸ்டார் டேமுக்கு எனக்கு தெரியும் Tier 2, அதாவது ரஜினிகாந்தனுடைய ஏஜ் இல்லாமல் Tier 2 ஆக்டர்ஸ்ன்னு வச்சுக்கிறோன்னு வைங்களேன். ஏஜ் வைஸா ஏஜில் அவருடைய ஸ்கோப்புக்கும் சரி, அவருடைய ஸ்டார் டைமுக்கும் பாதி கூட இங்கே எவனும் கிடையாது. சரி. அவரே என்ன பாடு பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. கார் மேலே ஏறாரு, கீழே படுத்துக்கிறாரு, என்னென்னலாம் ஃபுட்பால் அடிக்கிறாரு, இல்லாதெல்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. குரங்குத்தியெல்லாம் பண்ணணும், எவ்வளவோ இருக்குது. அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து தயாராக வாங்க. வந்தால் மக்கள் உங்களை ஆதரிச்சாங்க அப்படின்னா மக்கள் விடுங்க. நாங்கள் தான் சார் சொல்கிறோம். நம்ம வந்து
பிரச்சனை இப்போ முடிஞ்சிருக்கு. இனி நாங்கள் போட்டு அவங்கள போட்டு தோண்ட போகிறதில்ல. தலைவரே தெளிவாக சொல்லிட்டாரு. நம்ம சரி ரைட்டு வேண்டாம் போதும். என்னோட கேள்வி, விஜய் மக்கள் இயக்கத்தை ரஜினி ரசிகர்கள் ஆதரிப்பீங்களா மாட்டீங்களா? ஆதரிச்சுட்டு போகிறோம் சார். இப்போ இதில் என்ன அவ்வளோதான் சிறப்பு. இதை தான் எதிர்பார்த்தேன். ஆதரிச்சுட்டு போயிடும். சத்யன் அவர்களையும் மிக விரைவில் வந்து விஜய் மக்கள் இயக்கத்திலையும் நம்ம பார்க்கலாம் அப்படின்ற விஷயத்தோட நான் இங்கிருந்து விடைபெறுறோம். ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் சொல்லுவாங்க சந்திமரம் வந்து விடைபெறுறதுனால நன்றி. வணக்கம்.